45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் காலணி தொழிற்சாலை அமைக்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை தலைமை செயலகத்திலிருந்து பல்வேறு துறை சார்ந்த பணிகளை துவக்கி வைத்திருந்தார். குறிப்பாக இன்று சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலைத்துறை சார்பின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் கலைமாமணி விருது பெற்ற நலிந்த நிலை வாழும் 10 கலைஞர்களுக்கு அதாவது தலா 1 லட்சமும் நிதி உதவி வழங்கி அதாவது இந்த நிகழ்வை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவங்கி வைத்திருந்தார். இதை தொடர்ந்து அதாவது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறை சார்பில் அதாவது குழுமத்தின் துணை நிறுவனர் என்ற அதாவது இது தொடர்பாக 5,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 45,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தோல் அல்லாத காலனி உற்பத்தி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசின் முதலீட்டு ஊக்குவிப்பு முதலீடான தமிழ்நாட்டு தொழில் வழிகாட்டி நிறுவனம் மற்றும் அதே போல லிமிடெட் நிறுவனத்தின் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் காலனி தொழிற்சாலை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.